الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. الحمد لله. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், ஷுஹதாக்களின் மீதும், சாலிஹீன்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் இந்த ரமலானுடைய மாதத்தை ரப்புல் ஆலமீன் நம்மை அடையச் செய்தான். இந்த மாதத்தினுடைய இறுதியையும் நம்மை அடையச் செய்தான். இந்த மாதம் முழுவதும் அதிகமாக தொழக்கூடிய தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருந்தான். அதே போல இன்று முழுமையாக குர்ஆன் நிறைவு செய்யப்படுவதற்குரிய தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இதுபோல ரப்புல் ஆலமீன் கபூலியத்தான மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. வாழ்க்கை முழுவதும் இந்த திருக்குர்ஆனை சுமக்கக்கூடியவர்களாகவும் இதன் மூலமாக அமல் செய்யக்கூடியவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் உங்களும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் அழகான நசீபை நமக்கு வழங்கியருள் புரிவானாக. இந்த குர்ஆனினுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களாகவும் இந்த குர்ஆனின் மூலமாக சொர்க்கத்திலே உயர்ந்த தர்ஜாக்களை அடையக்கூடியவர்களாகவும் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் ஒரு உன்னதமான ஒரு தருணம், இந்த திருக்குர்ஆனை நிறைவுபடுத்திய ஒரு தருணம். அதே போல ரப்புல் ஆலமீன் பொதுவாக எந்த அமலாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் 3ல் ஒரு பகுதியாக பிரித்து அதனுடைய கடைசி பகுதியைத்தான் ரப்புல் ஆலமீன் விரும்புவான். உதாரணமாக தினசரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தை 3 பகுதியாக பிரித்து அதில் 3வது பகுதியில் யார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்களோ, யார் நின்று வணங்குகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான்னு சொல்கிறான். இது 3ல் 3வது பகுதியாக அல்லாஹ் பிரியப்படுறான். அதே போல் நமக்கு அருளப்பட்ட இந்த மாதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களை 3ஆக பிரிங்க. கடைசி 4, அதாவது 4 பிரித்தா கடைசி 4ல் தான் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானையும் வைத்திருக்கிறான். அதே போல் துல்ஹிஜ்ஜாவான ஹஜ் என்னும் மிகப்பெரிய அமலையும் கடைசி பகுதியில் தான் வச்சிருக்கிறான். எனவே ரப்புல் ஆலமீனிற்கு இந்த 3வது பகுதியை பிரியமாக ஒரு பகுதியாக வைத்திருக்கிறான். அதே போல தான் இந்த மாதத்தில் ரமலானினுடைய மாதத்தில் ரப்புல் ஆலமீன் முதல் 10ஐ விட 2வது 10ஐ விட இந்த 3வது 10ஐ தான் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறான். காரணம், இந்த 3வது 10இல் தான் ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லைலத்துல் கத்ரினுடைய இரவை ரப்புல் ஆலமீன் மறைத்து வைத்திருக்கிறான் என்றால்
அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தருணத்தில் தான் இன்று நாம் எல்லாம் இன்று அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு அல்லாஹ் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு நசீபு. இதுக்காக வேண்டிய ரப்புல் ஆலமீனிற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தபடியாக இந்த லைலத்துல் கதிரினுடைய இரவை குறித்து ரப்புல் ஆலமீன் மூன்று செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த லைலத்துல் கதிரினுடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. ஒன்று. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து பல மலாயிகத்துமார்களினுடைய படைகளை ரப்புல் ஆலமீன் இந்த இரவுல உலகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். இது 2. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான் சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த இரவினுடைய துவக்கத்திலேருந்து ஃபஜ்ருடைய தொழுகை வரையிலும் ஒரு சலாமத் என்னும் சாந்தியை ரப்புல் ஆலமீன் உலகம் முழுக்க நிரப்புகிறான் என்று 3 சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 3மே மிகப்பெரிய ஒரு விஷயம். முதலாவது, இந்த இரவுல ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரினுடைய இரவுல நாம் செய்யக்கூடிய அமலுக்கு பிரதிபலனாக ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்களில் நின்று வணங்கினால் 1000 மாதங்களில் என்ன நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுமோ அந்த நன்மைகளை ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரினுடைய இரவில் வைத்திருக்கிறான். இது 1. மலாயிக்கத்துமார்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறன்னு சொல்றான் பார்த்தீங்களா? இது லேசான விஷயம் கிடையாது. மலாயிக்கத்துமார்களினுடைய சிறப்புகளை குறித்து சொல்லும் போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வினுடைய அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அல்லாஹ்வினுடைய அரிசை தூக்கக்கூடிய ஒரு 4 மலக்குமார்கள் இருப்பாங்க. இந்த ஒரு மலக்குமார்களை குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அந்த மலக்கை பறித்து அவர்களை பற்றி நினைவூட்டுவதற்கு எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய காதின் சோனையிலிருந்து அவங்களுடைய புஜம் வரைக்கும் நடந்து செல்லக்கூடிய பகுதி இருக்க பார்த்தீங்களா, தோராயமாக 700 ஆண்டுகள் பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு தூரமாக இருக்கும். இப்படி பிரம்மாண்டமான மலக்குமார்களை ரப்புல் ஆலமீனுடைய அரிசை தூக்கக்கூடிய மலக்குகளாக அல்லாஹ் நியமித்து வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய அரிசை தூக்கக்கூடிய மலக்கை இவ்வளவு மகத்துவம்னு சொன்னால் அல்லாஹ்வினுடைய அரிசி எவ்வளவு பெருசாக இருக்கும், அல்லாஹ் எவ்வளவு மகத்துவம் மிக்கவனாக இருக்கிறான். அல்லாஹ்வே சொல்றான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி. அல்லாஹ்வினுடைய அளவை யாராலுமே அல்லாஹ்வை தவிர யாராலும் அளவிட முடியாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட மகத்துவமானவன் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய ரக்கையை குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது அந்த ஒரு ரக்கையினுடைய ஒரு நுனியை வைத்து தான் இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தை அழிக்கும் போது ஜோர்டானில் இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு நுனியை வச்சு தான் அந்த இடத்த தூக்கி பிரட்டி போட்டாங்க. அப்போ இப்படி பிரம்மாண்டமான படைப்புகளான இந்த மலக்குமார்களை அல்லாஹ் உலகத்திற்கு எதற்காக அனுப்பி வைக்கிறான்? அல்லாஹ் சொல்கிறான், இந்த மலக்குமார்கள் நமக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். யாரெல்லாம் ஈமானோடும் இஹ்திசாபோடும் இந்த இரவுல நின்று வணங்குகிறார்களோ, உட்கார்ந்த நிலையில் வணங்குகிறார்களோ அல்லது எண்ணத்தால் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, இந்த நல்லடியார்களுக்காக ரப்புல் ஆலமீன் இந்த மலாயிகத்துமார்களை துஆ செய்க சொல்கிறான். இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய துஆ இன்னொரு மனுஷனுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்போ மலாயிகத்துமார்கள் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்கிறார்கள் என்றால், அதே போல இந்த நாம் செய்யக்கூடிய துஆக்களுக்கும் இந்த மலாயிகத்துமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்றால் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் வைத்திருக்கிறான். இது 2வது விஷயம். 3வதாக அல்லாஹ் சொல்றான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். இந்த இரவு முழுவதும் அல்லாஹ்வினுடைய சாந்தி இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் என்பதாக ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ரினுடைய இரவின் சிறப்பை குறித்து ஒரு சூறாவில் சொல்லியிருக்கிறார். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா?
சூரத்து துஹானில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். அந்த இரவில் ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் முடிவு செய்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த லைலத்துல் கதிரினுடைய இரவுல, இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவுல அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தையும் இந்த உலகத்தார்களுக்கு கொடுக்குறா. அது என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களினுடைய வாழ்வாதாரம், அவர்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்குகளையும் அல்லாஹு தஆலா இந்த இரவுல முடிவு செய்கிறான். லஹுல் மஹ்ஃபூதில் அவர்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. உலகம் எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிட்டான். இவ்வளவு ஏன் ஒரு கரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெண்மணியினுடைய வயிற்றில் ஒரு விந்து துளிப்பை உள்ளே உட்காருது பார்த்தீங்களா. அந்த விந்து துளி எப்போ அந்த பெண்மணியுடைய வயிற்றில் போய் உட்காரப்படுதோ அப்போவே ஒரு மலாய்க்கத்துமாரை அல்லாஹ் தஆலா அங்கே நிர்ணயிச்சிருவான். இந்த மலக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், 40 நாள் கழித்த பிறகு அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்பான். இந்த மாதிரி இந்த விந்து துளியை அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போகவான்னு கேட்பான். அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுப்பாங்க. இந்த விந்து துளி இரத்த கட்டியாக மாற்றப்படும். அடுத்த 40 நாட்கள் கழித்து இந்த மலாய்க்கத்துமார் கேட்பார், இந்த மாதிரி இப்போ ரத்த கட்டியாக மாறிடுச்சு, இப்போ இதை அடுத்த சதை கட்டியாக நான் மாற்றவா அப்படின்னு கேட்பான். அப்போ அல்லாஹ் தஆலா மாற்றுனா அனுமதி கொடுத்தா மாற்றுவாங்க. அல்லது அல்லாஹ் அந்த இடத்துல அதுக்கு ரூஹு கொடுக்க வேணான்னு சொல்லிட்டா அங்கே மலாய்க்கத்துமாரை அதை அழிச்சிருவார். அப்படி ஒருவேளை அங்கே ரூஹு கொடுக்கப்பட்ட பிறகு மலாய்க்கத்துமார் திரும்ப அல்லாஹ்கிட்ட கேட்பாங்க, இப்போ இந்த சிசு இருக்குதே, இது ஆணாக படைக்கணுமா பெண்ணாக படைக்கணுமான்னு கேட்பாங்க. அதுவும் அங்கே முடிவு செய்யப்படுது, இது ஆணாக படைக்கணும் அல்லது பெண்ணாக படைக்கப்படணும். அடுத்து மறுபடியும் ஆணாவோ பெண்ணாவோ படைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்ட்ட திரும்பவும் கேட்பாங்க, இந்த சிசு இருக்குதே, இது நல்லவனாக படைக்கணுமா கெட்டவனாக படைக்கணுமா. அப்போ சொல்லப்படும், இவர் நல்லவர்னா நல்லவர், கெட்டவர்னா கெட்டவர், அங்கே முடிவு செய்யப்படுது. அடுத்து அவங்க கேட்பாங்க, இந்த சிசுக்கு உலகத்தில் என்னென்ன ரிசுக்கை கொடுக்கணும், எப்பப்போ கொடுக்கணுன்றதை சொல்லு யா அல்லாஹ்னு கேட்பாங்க. அதையும் அல்லாஹ் தஆலா அப்போவே முடிவு செஞ்சிருவான். எனவே ஒரு மனிதருடைய ரிசுக்கு என்பது அவர் பிறந்து வருவதற்கு முன்பாகவே ரப்புல் ஆலமீன் நிர்ணயிக்கப்பட்டு விட்டான் என்பதைத்தான் இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அழகான ரிசுக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிசுக்கை ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவிலே தேடச் சொல்லி நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதை நம்ம எந்த மூலமாக நம்ம தேடணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உள்ளத்தில் ஒரு செய்தியை போடுறாங்க. உங்களுடைய உம்மத்திட்ட நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்தார்களுக்கு உலகத்தில் என்ன ரிசுக்கு கொடுக்கப்படணுமோ அது கண்டிப்பாக கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படாமல் உங்களுடைய உம்மத்தார்கள் மரணிக்க மாட்டாங்க. எனவே தேடக்கூடிய அந்த தேடலை ஹலாலான முறையில் அவங்கள தேட சொல்லுங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் நம்ம தேடக்கூடிய அந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக நமக்கு என்ன சேரணுமோ அது வரும். நம்ம இதுக்காக வேண்டி நமக்கு கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஹராமான வழியில் போய் அந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் தஆலா அதற்கு மாற்றமாகத்தான் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவுல உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் தஆலா அதை ஹலாலான முறையில் அழகான முறையில் உங்களுக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி இந்த இரவை குறித்து அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக பேசுகிறான். சரி, இந்த இரவு இவ்வளவு ஒரு மகத்துவமாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட ஒரு செய்தி. இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், முதல்ல வானத்துக்கிட்ட போய் கேட்குறான், இந்த குர்ஆனை நீ எடுத்துக்கிறியா, உன்னின் மீது நான் இறக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்குறான். வானம் சொல்லிடுது, இல்லையா அல்லாஹ், இதை தாங்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லைன்னு சொல்லுது. அடுத்து திரும்ப இந்த குர்ஆனை அல்லாஹ் என்ன செய்கிறான், அது பூமி இடத்துல போய் கேட்குறான், உன்னின் மீது இறக்கட்டுமான்னு அல்லாஹ் கேட்குறான். பூமியும் சொல்லிடுது, இதை தாங்கக்கூடிய சக்தி என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி.
அடுத்தபடியாக அல்லாஹ் கேட்குற மலைகளிடத்துல போய் கேட்குறான், இந்த குர்ஆனை உன்னின் மீது அருளட்டுமான். மலைகள் சொல்லுது, இந்த குர்ஆனை என்னின் மீது என்னை இறக்கினால் நான் சுக்குநூறாக ஆகிவிடுவேன், இந்த குர்ஆனை என்னால் சுமக்க முடியாதுன்னு அந்த மலைகள். இப்படியே அல்லாஹ் பிரம்மாண்டமான படைப்புகள் இடத்துலலாம் கேட்டுட்டு கடைசியாகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை, இவ்வளவு மகத்துவமிக்க ஒரு குர்ஆனை இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இந்த குர்ஆனை ஒட்டு மொத்தமாக நபியின் மீது இறக்கி இருந்தா நபியே வெடித்து சிதறி இருப்பாங்க. அதுபோல ஒரு கணம், ஒரு மகத்துவம் மிக்க ஒரு குர்ஆனை தான் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவுல அல்லாஹ்வினுடைய அர்ஷிலிருந்து முதலாவது வானத்திற்கு அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். பிறகுதான் இந்த குர்ஆனினுடைய ஒவ்வொரு வசனங்கள், ஒவ்வொரு வார்த்தைகள், ஒவ்வொரு சூறாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்ச் பை இன்ச்சா ஒவ்வொரு காலமாக பிரித்து அவர் 23 ஆண்டு காலங்களில் இறங்கியது. இப்படிப்பட்ட அந்த மகத்துவமிக்க குர்ஆனை இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவில் இறக்கியதினால்தான் அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை தந்திருக்கிறான். எனவே இந்த இரவு என்பது சாதாரணமான ஒரு இரவு அல்ல. நம்ம ஏற்கனவே 3 இரவை தாண்டிட்டோம். இந்த ஒற்றைப்படை இரவுகளை 3 தாண்டிட்டோம். எஞ்சி இருக்கக்கூடியது 2 இரவு தான். ஒன்று இந்த இரவு, இன்னொன்று 29 இரவு. எனவே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முதல்ல ரிஸ்க்குக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்ம துஆ செய்யணும். பிறகு நம்ம பாவ மன்னிப்பை தேடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். இப்போ நாம் குறிப்பாக பேசப்படுகின்ற விஷயம், பேச வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி அடிப்படை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரிஸ்க்கு தான் தேவை. இன்றைக்கி எல்லாருமே ஓடக்கூடிய ஒரு விஷயம் ரிஸ்க்கு தான். பொதுவாக மனிதன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறான், ரிஸ்க்குன்னு சொன்னால் சோறு, சாப்பாடு, பணம், காசு, இது மட்டும்தான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ரிஸ்க் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் மட்டும் கிடையாது, அவனுடைய வாழ்க்கை கால அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ரிஸ்க்கு தான். ஒரு மனிதனுடைய கால அளவில் எவ்வளோ நன்மைகள் செய்யணும்னு நிர்ணயிக்கிறது பார்த்தீங்களா, அதுவும் ஒரு வகையான ரிஸ்க்கு தான். ஒரு மனிதன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் செய்வான்னு நிர்ணயிக்கப்படுது பார்த்தீங்களா, இதுவும் ரிஸ்க்கு தான். இப்படி எல்லா வகையான ரிஸ்க்குகளையும் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ரினுடைய இரவு. சரி, இப்போ அடுத்தது சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இந்த ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம தேடி போகணுமா, இல்லை அல்லாஹ் நம்மளை தேடி கொண்டு வந்து கொடுப்பானா? நம்ம தேடி போகணுமா? மாஷா அல்லாஹ், நம்ம தேடி போகணும்னு அவர் சொல்கிறாரு. அதுதான் உண்மையிலேயே உண்டான ஒரு கருத்து. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய மாணவரான மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதே விஷயத்துக்காக வாக்குவாதம் செய்கிறாங்க. ஒரு ரிஸ்க்கை நம்ம தேடி போகணுமா, இல்லை அல்லாஹ்வின் மீது தவக்கல் வச்சுட்டா அல்லாஹ் அந்த ரிஸ்க்கை நம்மளை தேடி வந்து கொடுப்பானா அப்படின்ற விஷயத்த 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. 2 பேருமே ஒரே ஹதீஸை அடிப்படை வச்சு தான் பேசுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஒரு பறவையினுடைய ஈமான் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பறவை அல்லாஹ்வின் மீது ஈமான் வைத்திருக்கும். அந்த பறவை காலையில் தன்னுடைய கூட்டில் இருந்து அது வெளியே செல்லும். மாலையில் அது திரும்பவும் கூட்டிற்கு வரும்போது தன்னுடைய வயிறு நெம்பிய நிலைமையில் அல்லாஹ் அதற்குண்டான ரிஸ்க்கை அளித்து திரும்ப அதை அனுப்பி வைப்பான் அப்படின்ற ஒரு ஹதீஸை வச்சு 2 பேரும் சண்டை போடுறாங்க. முதல்ல ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதை எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னால், இதில் ஒரு மனிதர் என்பவர் ஒரு விஷயத்தை செய்யணும், அவருக்கு ரிஸ்க்கு வேணும்னு சொன்னால் அவர் முயற்சியும் செய்யணும், அல்லாஹ்வின் மீது தவக்கலும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸினுடைய 2வது பகுதியை எடுக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஏன் இந்த ஹதீஸுடைய 2வது பகுதியை எடுக்கணும், இதனுடைய முதல் பகுதியை எடுத்துக்கலாமே. அந்த பறவை அங்கே அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சதுனால அல்லாஹ் அந்த பறவைக்கு உணவு கொடுத்துட்டானே, அப்போ நம்ம முதல் பகுதியை எடுத்துக்கலாமேன்னு 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. இந்த வாக்குவாதம் பண்ணிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே 2 பேரும் எந்திரிச்சு வெளியில் வரும்போது ஒரு வயசான மனிதர் பேரிச்சம்பழத்துடைய மூட்டையை தூக்கிக்கிட்டு தூக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கிறாங்க, அந்த பேரிச்சம்பழ மூட்டையை
தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி உதவி செய்யணும்னு சொல்லி தூக்கிட்டு அவங்களுடைய வீடு வரைக்கும் கொண்டு போய் அதை உதவி செய்கிறாங்க. இப்போ உதவி செஞ்சதுனால இந்த பெரியவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கையில் கொடுக்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு தன்னுடைய மாணவர் இருந்தார் பார்த்தீங்களா, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அவங்களிடத்துல நேராக வந்து அவங்களுடைய வாயில் ஒன்று ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டுட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போ கூட இந்த பெரியாருக்கு நான் உதவி செஞ்சேன், உதவி செய்து ஒரு முயற்சியை நான் செஞ்சேன், அவர் எனக்கு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாரு, அல்லாஹு தாலா எனக்கு எப்படி உதவி செஞ்சுருக்கான் பாரு, நான் ஈமான் வச்சுருந்தேன், முயற்சியும் செஞ்சு அல்லாஹ் எனக்கு பேரிச்சம்பழம் கொடுத்தான் பாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, நான் முயற்சியாக செஞ்சேன், நீங்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்து என் வாயில் வச்சுட்டீங்களே, நான் தவக்குள் மட்டும்தான் வச்சுருந்தேன், அல்லாஹ் எனக்கு அழகான முறையில் பேரிச்சம்பழத்தை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு அழகான முறையில் அவங்க மார்க்கத்தை எவ்வளவு அழகாக ரிசுக்கை குறித்து அவங்களுடைய ஈமானில் பேசியிருந்தாங்கன்னு சொன்னால், இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, ரெண்டுமே நம்முடைய வாழ்க்கையில் பொருந்தும். முதல்ல நம்ம வைக்க வேண்டியது தவக்குள், இரண்டாவது அதற்காக வேண்டி நம்ம முயற்சியும் எடுக்கணும். நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவியை செய்வான், ரிசுக்கை கொடுப்பான். இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதே போல் ஒரு சம்பவம் அரங்கேறு. தன்னுடைய மாணவர்கள் எல்லாம் அழைச்சிட்டு அப்படியே ஒரு பயணத்தில் போயிட்டுருக்காங்க. பயணம் போயிட்டே இருக்கும் போது என்ன ஆகுது, ஒரு மரத்தடியில் நிழலுக்காக வேண்டி உட்கார்றாங்க. அந்த மரத்தில் ஒரு குருவி ஒரு கூட்டில் தன்னுடைய ரெக்கை உடஞ்சி காலும் உடஞ்சி பறக்க முடியாமல் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கு. இவருக்கு இதை பார்த்துட்டு அங்கேருந்து கடந்து போகிறதுக்கு மனசே வரலை. எப்படியாவது அந்த குருவிக்கு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே, முடிஞ்சால் ஏதாவது உதவி செய்வோமேன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ இன்னொரு பறவை தன்னுடைய வாயில் உணவை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யுது, இந்த குருவியுடைய வாயில் அந்த உணவை ஊட்டி விடுது. இதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு புத்தியில் ஒரு அறிவு எட்டுது. அப்போ நம்மளுமே அல்லாஹ்வின் மீது ஈமானை வச்சுட்டு எந்த வியாபாரமும் தொழிலும் செய்யாமல் வீட்டிலேயே உட்கார்ந்துட்டோன்னு சொன்னால், எப்படி இந்த கால் உடைந்த இந்த குருவிக்கு அல்லாஹ் இன்னொரு குருவி மூலமாக உதவி செய்தானோ இது போல் நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பயணம் முடிச்சுட்டு வந்தது பிறகு எல்லா வியாபாரத்தையும் விட்டுட்டு வீட்டிலேயே சும்மா உட்கார்ந்துடுறார். இவர் உட்கார்ந்துருக்கிற செய்தி யாருக்கு போகுது, இவருடைய உஸ்தாதான ஷிபிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு இந்த செய்தி போகுது. அவங்க மாணவரை கூப்பிடுறாங்க, இப்போ வாப்பா அப்படின்னு சொல்லி. இவங்களும் வந்த பிறகு, எதுக்கு நீ வேலையெல்லாம் விட்ட, என்னாச்சு, என்ன காரணம்? அவர் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி நான் பார்த்தேன், குருவி கால் உடைஞ்சு உட்கார்ந்துருந்துச்சு, அல்லாஹ் அதுக்கே உணவை இன்னொரு குருவி மூலமாக கொடுக்கும்போது நம்மளும் வெறுமனை அல்லாஹ்விடத்தில் இபாதத்தை செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு தவக்குல் செஞ்சுட்டா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவானேன்னு சொல்லும்போது, அப்போ அவங்களுடைய உஸ்தாத் அவங்க அழகான ஒரு புரிதல் கொடுக்குறாங்க. இந்த காட்சியை நீ ஏன்பா இப்படி எடுத்த? ஒரு முஸ்லிம் என்பவன் கால் உடைந்து ரெக்கை உடைந்த குருவியை போல சில முஸ்லீம்கள் கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. நீயே அந்த பறவை பார்க்குற, இன்னொரு பறவை வெளியில் சென்று உணவை எடுத்துட்டு வந்து இந்த குருவிக்கு கொடுக்குது பத்தியா, இது போல உதவக்கூடிய முஸ்லீமா நீ இரு. ஏன் நீ இந்த நொண்டியான இந்த பறவை போல இருக்கணும்னு நீ ஆசைப்படுற? நீ தவக்குலை மட்டும் வைக்காமல் நீ தவக்குலோடு சேர்ந்து முயற்சி செய், அல்லாஹ் தஆலா இன்னும் உனக்கு பரக்கத்து செய்வான் என்பதாக இந்த ரிசுக்கை குறித்து உஸ்தாத் அவங்க மாணவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போதான் அவருக்கு எட்டுது, ஓ இந்த காட்சியை இப்படியே நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு புரிதல். ஒரு ரமதானை நாம் அடைகிறோம், இது போல இபாதத்துகளுக்கு உண்டான காலகட்டங்களை நாம் அடைகிறோம் என்றால் எப்படி தவக்குலை நாம் வைக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது நம்மை எப்படி நாம் சாட்ட வேண்டும் என்பதை இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன செஞ்சிடணும்னா நம்மளை முழுமையாக அர்ப்பணிச்சிடணும். பிறகு பின்னால் இருக்கக்கூடிய காலங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த காலகட்டத்தில் நம்ம செஞ்ச துஆவினுடைய பிரதிபலனாக நாம் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு, நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு தொடர்ச்சியாக அந்த ரிசுக்கை பரக்கத்தாக அழகான முறையில் நமக்கு கொடுப்பான். இதுதான் இப்படி பேசப்பட்ட இந்த சம்பவங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு சில விஷயங்கள். சரி, இந்த ரிசுக்கை நம்ம பெறத்துக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லித்தரேன். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுத்தந்த விஷயங்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு 2 வகையாக எப்படி தொழில் செய்யணும் அப்படின்ற விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ரிஸ்கை எப்படி அல்லாஹ்விடத்திலேருந்து பெறணும்னு 2 வகையாக கற்றுக் கொடுத்தாங்க. ஒன்று, வெளிப்படையில் வியாபாரத்தை குறித்து வெளிப்படையாக இப்படி செய்யணும், ஹலால் ஹராம் இப்படியெல்லாம் வியாபாரம் செய்யணும், தத்துவங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இது ஒன்று. 2வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக ரீதியாக ரிஸ்கிலே பரக்கத்தை பெறுவதற்குண்டான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எவர் ஒரு மனிதர் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாரோ ரப்புல் ஆலமீன் அவருக்கு 3 வகையான சிறப்புகளை கொடுப்பான். 1, அந்த மனிதருக்கு கவலை இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த கவலையை உள்ளத்திலிருந்து நீக்குவான். 2வது, வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு நெருக்கடி இருந்தால் எந்த மனிதன் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கிறாரோ அவருடைய நெருக்கடியை விட்டும் அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாப்பான். 3வதாக சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்குடைய நெருக்கடியை நீக்கி அவர்களுக்கு பரிபூரணமான ரிஸ்கை வழங்குவான் என்பதாக இஸ்திக்ஃபார் என்னும் அமலை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் இது முதலாவது காரணி. அப்போ நம்ம ரிஸ்கை நம்ம தேடுறோம், இன்றைக்கி நம்ம வியாபாரம் செய்கிறோம், பரக்கத்து இல்லை, குடும்பத்தில் பல பிரச்சனைகள், மனசு ஃபுல்லாக நெருக்கடி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கிறது தான். இந்த மாதிரி காலகட்டம், இந்த ரமலானுடைய காலகட்டம், கடைசி பத்தினுடைய காலகட்டம், லைலத்துல் கதரினுடைய காலகட்டம், இந்த சமயத்திலெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்குடைய பரக்கத்தை நமக்கு கொடுப்பான். உள்ளத்தினுடைய நெருக்கடியை நம்ம விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாப்பான். இது ஒன்று. அடுத்தபடியாக 2வது காரணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் உறவினர்களை அரவணைத்து வாழ்கிறானோ அல்லாஹ் அவர்களுக்கும் பரக்கத்து செய்வான். இன்றைக்கி நம்மள்கிட்ட அதுதான் கிடையவே கிடையாது. உறவினர்களை இன்றைக்கி நம்ம அவங்கள அரவணைக்கிறதுன்ற ஒரு விஷயமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய பிள்ளைகள் என்பதாகத்தான் இன்றைக்கி நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவு முறைகளை குறித்து சொல்லும் போது எந்த அளவுக்கு உறவை பாதுகாக்க சொன்னாங்க தெரியுமா? ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் மிஸ்ர் தேசத்தை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போர் செய்ய போகிறாங்க. இப்போ போர் செய்ய போகிற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போரில் போயிட்டு வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்க. ஏன்னு சொன்னால் ஒரு வகையில் அவர்கள் எல்லாம் இரத்தத்திலும் உங்களுக்கு பந்தமாக இருக்கக்கூடிய உறவினர்கள். எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த மிஸ்ர் தேசத்தில் யார் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களினுடைய தாயாரான ஹாஜரா அம்மையா அவர்களுடைய தந்தை மிஸ்ர் நாட்டினுடைய தலைவர், மிஸ்ர் நாட்டினுடைய அரசர். எனவே அவர்களுடைய வம்சாவளியில் வந்த மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு வகையில் நமக்கும் அவர்கள் பந்தம்தான், அவர்களோடு நீங்கள் உறவு பாராட்டுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இருக்கக்கூடிய உறவு சொல்லலை. நல்லா கவனிக்கணும். எங்கே நபிமார்களுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து கனெக்ஷனான உறவுகளையே அவங்க பேண சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்மோடு உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மோடு உடன் பிறந்த உறவினர்களை நாம் எப்படி நேசிக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் அழகான முறையில் உறவை நேசிக்க ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுப்பான்? ரிஸ்கில் பரக்கத்தை கொடுப்பான். இது 2வது காரணி. 3வதாக அல்லாஹு தஆலாவே நேரடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹதீஸே குதுஸியின் மூலமாக அறிவிக்கிறான், என்னுடைய இபாதுர் ரஹ்மான், என்னுடைய அடிமைகள் இருக்கிறாங்களே, என்னை வணங்குவதற்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்க சொல்லுங்க. அப்போ தினசரி நம்ம இபாதத்துக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்கணும். நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? வியாபாரத்துக்காக, குடும்பத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிடுறோம்.
ஆனால் அல்லாவை வணங்குவது தொழுகை கிடையாதுங்க. தொழுகையை தாண்டி செய்யக்கூடிய அமல் இருக்குது பார்த்தீங்களா? அல்லாவை பற்றி நம்ம திக்ரு செய்கிறோம், அல்லாவை பற்றி எண்ணங்கள் கொண்டோம் பார்த்தீங்களா? அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி எந்த ஒரு அடியான் எனக்காக நேரத்தை ஒதுக்குகிறானோ அவனுடைய எல்லா தேவைகளையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்வேன் என்று அல்லாஹ்வே நேரடியாக ஹதீஸே குதுசியில் சொல்கிறான் என்றால் இது மூணாவது காரணம். நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க, அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கலன்னா காரணம் என்ன? அல்லாஹ்க்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கலை. எப்போ அல்லாஹ்க்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நேரத்தை ஒதுக்குறீங்களோ நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் உங்களுக்குண்டான பரக்கத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பா. அடுத்தபடியாக ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருடைய மனசுலேயும் நல்ல ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இதோடு நான் விஷயத்தை முடிக்கிறேன். நம்ம யாருக்கிட்ட என்ன விஷயம் இருந்தாலும் சரி, நமக்கான எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கணுமே தவிர உலகத்தார்கள் யாரிடத்திலையும் நாம் அந்த தேவையை வைக்கக்கூடாது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4ஆவதாக நமக்கு கற்றுத்தந்த மிகப்பெரிய ஒரு காரணி. ஹாரூன் ரஷீதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அரசர் இருந்தாங்க. அந்த அரசரினுடைய மனைவி ஜுபைதா அம்மையார். இந்த ஜுபைதா அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு அதிகமாக நன்கொடைகளை ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது மாதிரி ஒரு அழகான குணம் அவங்களுக்கு இருக்குது. இவங்க நாட்டினுடைய ஹலீஃபாவுடைய இதில் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஜுபைதா அம்மையார் ஒரு நாள் அரண்மனைக்கு போகிற வழியில் 2 பார்வை தெரியாத கண் குருடர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஜுபைதா அம்மையார் அவங்க அரண்மனைக்கு போகும்போது போகிற வழியில் போய் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அப்படியே அவங்களிடத்துல இது யாசகம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு ஏதாவது அவங்க நன்கொடையை கொடுத்துட்டு கண்டிப்பாக போவாங்கன்னு சொல்லி 2 கண்ணு தெரியாத குருடர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்போ ஜுபைதா அம்மையார் அவங்களும் அவங்களோட படைகளோடு அந்த இடத்த போகிறாங்க. போகும்போது யார் இந்த 2 பேர்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுப்பீங்கன்னு உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க அவங்களுக்கே தெரியாமல் அவங்க அருகாமையில் போய் பார்க்குறாங்க. அதில் 2 பேரில் ஒருத்தர் துஆ செய்கிறாரு, யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான பரக்கத்திலிருந்து எனக்கு நீ பரக்கத் செய்தருள் புரிவாயாகனு ஒருத்தர் துஆ செய்கிறார். இன்னொருத்தர் என்ன துஆ செய்கிறாரு, யா அல்லாஹ், உன்னுடைய இந்த சுபைதா அம்மையாருடைய கருணையின் மூலமாக எனக்கு ஏதாவது பரக்கத்து செய் அப்படின்னு சொல்லி இந்த சுபைதா அம்மையாரை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாரு. இப்போ இந்த 2 பேருடைய துஆ இருக்குது பார்த்தீங்களா, இதை அல்லாஹ் எப்படி கபூல் செய்கிறான்னு பார்க்கறதுக்காக இந்த சுபைதா அம்மையார் என்ன செய்கிறாங்க, இதை பார்த்துட்டு நேராக அரண்மனைக்கு போயிடறாங்க. போயிட்டு தன்னுடைய தோழர்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த 2 பேரில் யார் அல்லாஹ்ட்டேருந்து நேரடியாக உதவி கேட்டாரோ அவருக்கு தினசரி என்ன செய்யுங்க, 2 திரகத்தை கொடுங்க. தினசரி 2 திரகத்தை கொடுங்க. யார் என்னையை வச்சு துவா கேட்டாரோ அவருக்கு என்ன செய்யுங்க, ஒரு கோழியை ஒன்று கொடுங்க. அந்த கோழியில் ஒரு 10 திரகத்தை உள்ள ஒளிச்சு வச்சு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 வார காலம் கிடக்குது. 2 பேருக்கும் ஒருத்தவருக்கு 2 திரகமும் இன்னொருத்தவருக்கு ஒரு கோழியும் அதுக்குள்ளே ஒரு 10 திரகமும் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. 1 வார காலம் முடியுது. இப்போ சுபைதா அம்மையார் நேராக போய் அவங்களுடைய இவங்க கொடுத்த விஷயத்தை அவங்க பார்க்கல, இவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க பார்த்தீங்களா, அந்த துஆவினுடைய பிரதிபலன் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. இப்போ போயிட்டு முதல்ல இருந்த அந்த 2ஆவதாக ஒருத்தர்கிட்ட கோழியும் 10 திரகம் வச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னப்பா உனக்கு 1 வாரமாக நான் இந்த மாதிரி நன்கொடை கொடுத்து விட்டேனே வந்துச்சா அப்படின்னு. அவரும் சொல்கிறார், ஆமாம் வந்துச்சு என்கிட்ட. என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஒரு கோழி வந்துச்சு, என்னுடைய நண்பரிடத்தில் 2 திரகம் கொடுத்தீங்க, அந்த 2 திரகத்துக்கு இந்த கோழியை நான் அவர்கிட்ட விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன ஆகியிருந்திருக்குது, அந்த கோழிக்குள்ளே 10 திரகம் இருந்திருக்குது. இன்னொருத்தவர்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாரு, தினசரி 2 திரகம் கொடுத்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த கோழியை வாங்கியிருக்கிறாரு. ஆனால் கோழிக்குள்ளே என்ன இருக்குது, 10 திரகம் இருந்திருக்குது. அப்போ ஜுபைதா அம்மையார் அப்போ தான் சொல்கிறாங்க, ஏன்பா நீ என்னையை வச்சு துவா கேட்டுக்கிட்டு இருந்தியே, இப்போ பார் உன்னுடைய நிலைமையை, இந்த மாதிரி உனக்கு நான் தினசரி ஒரு கோழியும் 10 திரகமும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்ன செஞ்ச, அந்த 2 திரகத்துக்காக வேண்டி இந்த கோழி என்ன செஞ்சுட்ட, உன் நண்பன்கிட்ட கொடுத்துட்ட. நேரடியாக அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய நண்பர் துவா செஞ்சிட்டு இருந்தார், அவருக்கு நான் 2 திரகம் தான் கொடுத்தேன்.
ஆனால் அவர் என்ன செஞ்சார், அந்த 2 திரகத்தை உன்னிடத்துல கொடுத்து இந்த கோழியை அவர் வாங்கிக்கிட்டாரு. இப்போ அவருக்கு என்ன கிடச்சி போச்சு? 10 நாளுக்கு உண்டான அந்த 100 திரகமும் கிடச்சி போச்சு. தினசரி இவருக்கு கொடுத்த அந்த கோழியும் கிடச்சிக்கிடுச்சு. அப்போ இப்போ தான் ஜுபைதா அவங்க அந்த 2 பேருக்கும் விளக்குறாங்க, யார் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக உதவி செய்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு நேரடியாக அல்லாஹ் தஆலா உதவி செய்கிறார். எதை நீங்கள் கேட்டாலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக கேட்கணும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்ன தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா வகையான தேவைகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய செருப்பு பிஞ்சா கூட நீங்கள் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேளுங்க. இப்படிப்பட்ட ஒரு ஈமானை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருந்த போது, இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம முதல்ல ஒரு பிரச்சனைன்னா அல்லாஹ்ட்டயா போகிறோம். உடனே அதுக்குண்டான என்ன தீர்வை, யார்கிட்ட பேசணுமோ, என்ன பண்ணணுமோ, இன்னும் மனப்பிரச்சனைன்னு அங்கே தான் போய் ஒப்பிக்கிறோமே தவிர யாருமே நம்ம என்ன செய்யறதில்லை, அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான தீர்வை கேட்பதில்லை. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கடைசி காரணி. நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உண்டான ரிஸ்கை உங்களுக்கு அதிகமாக வழங்கி விடுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரிஸ்கை சம்பாதிக்கக்கூடிய ஆன்மீக காரணிகள் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அடுத்த வருஷம் இந்த நேரம் பாருங்கள், நீங்கள் செல்வந்தர்களாகவும் சமூகத்தில் ஒரு நல்ல நிலைமையில இருப்பீங்க. சொல்லப்பட்ட 5 காரணிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்தாவே போதும். ஒன்று என்ன? அதிகமான இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் செய்ய 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 உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய ரிஸ்க்குகளையே அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்கிறான். 2வதாக உங்களுடைய உறவினர்களை அறையுங்க. உறவினர்களை எந்த அளவிற்கு நீங்கள் அரவணைத்து அவர்களுக்காக வேண்டி செலவு செய்கிறீர்களோ, அவர்களுக்காக வேண்டி உதவி செய்கிறீர்களோ, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்வான். அடுத்தபடியாக அல்லாஹ்விற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்குங்க. தினசரி இபாதத்துக்குன்னு ஒரு நேரத்தை, அது எப்போ வேண்டுமானாலும் உங்களால் முடிஞ்சால் ஃபஜருடைய நேரத்தில் எடுத்துக்கங்க, அல்லது இஷாவுக்கு பிறகு படுக்க போகிறதுக்கு முன்னாடி. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். வபில் அஸ்ஹாரி, அவனுடைய நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, இன்றைக்கி நம்மளாம் சஹர் செய்கிறோமா? நம்மளானுக்காக சஹர் செஞ்சுட்டு இந்த சஹருக்கும் ஃபஜருடைய பாங்குக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீங்களாம் என்ன செய்கிறீங்க? ஏதாவது அமல் செய்கிறீங்களா? சஹர் செஞ்சுட்டு இந்த பாங்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அமல் இருக்குதா? இபாதத் இருக்கா? செய்கிறீங்களா? அல்லாஹ்வே சொல்கிறான், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். என்னுடைய நல்லடியார்கள் இந்த சஹருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள், அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள்னு அல்லாஹ்வே ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நேரங்களில் வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நீங்கள் ஒதுக்குனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வான்? பரக்கத்தை செய்வான். அதே போல் நீங்கள் என்ன செய்யணும்? எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கணும். முதல்ல அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒப்படைச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எந்த தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு நிவர்த்தி செய்கிறான். எனவே இந்த இரவு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு இரவு. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எஞ்சிய 2 இரவுகளில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இரவு நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த இரவை வீணடித்து விடாமல், இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களை வீணடித்து விடாமல், உங்களால் எந்த அளவிற்கு இஸ்திக்ஃபார் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து உங்களுக்கு உண்டான ரிஸ்க்குகள், நான் நல்லா சொல்லிட்டேன், ரிஸ்க் என்பது வெறுமன சம்பளமோ உங்களுக்கு வரக்கூடிய இது பொருட்கள் மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய மரணம், உங்களுடைய அனைத்து பொருளாதாரம், உங்களுடைய வாழ்க்கை எண்ணிக்கை கூட இந்த ரிஸ்க் என்ற ஒரு வார்த்தையில் அடங்கும். எனவே இந்த தருணத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேளுங்கள். உங்களுடைய இபாதத்துகளையும் இஸ்திக்ஃபார்களையும் அதிகமாக்குங்கள். ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுக்கு பிறகு பாவங்களை மன்னிக்கப்பட்ட பிறந்த பாலகனை போல உங்களையும் என்னையும் ஆக்கியர்கள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.